கடந்த 29 மற்றும் 30 மார்ச் ஆகிய இரு தேதிகளில் முறையே மித்ரா செயற்குழு தலைவர் பிரபாகரன் மற்றும் தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோர் ரமணன் ஆகியோரின் பேட்டி அடங்கிய வீடியோக்களை வணக்க மலேசியா வெளியிட்டது தம்மீது அவதூறு நோக்கம் கொண்டவை என தேசிய ஒற்றுமை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி குற்றம் சாட்டி வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 21 ஆண்டு கால செய்தித்துறை அனுபவத்தில் வணக்க மலேசியா ஒருபோதும் யார் மீதும் அவதூறு பரப்பும் நோக்கம் கொண்டு செயல்பட்டதில்லை என்பதை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது. பொதுமக்கள் நலன் கருதியே செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அச்செய்திகளின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட பின்பே அவை வெளியிடப்படுகின்றன. தற்போதைய துணை அமைச்சரான சரஸ்வதி கூட முன்பு எதிர்க்கட்சித் தரப்பில் இருந்தபோது வணக்க மலேசியாவின் தலையரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என கேட்டு நேரடியாக அலுவலகத்திற்கு வந்தபோதும் அவரிடம் முதலில் வணக்க மலேசியாவின் கொள்கையும் நிலைப்பாடும் விளக்கப்பட்டது. யார் மீதும் அவதூறுகளை அள்ளி வீச நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என கூறினோம். அதற்கு ஒப்புக்கொண்ட பிறகே நேர்காணலுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டது. பேட்டிக்கு முன்பு கூட ஏதாவது தனிமனித தாக்குதல் எல்லை மீறி இருந்தால் அதனை வெளியிட மறுக்கும் முழு அதிகாரம் எங்களுக்கு உண்டு என விளக்கினோம். அதனை ஏற்றுக்கொண்ட பிறகே கடந்த 2022 செப்டம்பரில் அப்பேட்டியில் அவர் இடம்பெற்றார். அப்போதே அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும், நாம் அவதூறோ தனிமனித தாக்குதலுக்கோ இடம் கொடுக்காது எவ்வளவு எச்சரிக்கையாக உள்ளோம் என்று. அது மட்டுமின்றி நம்முடைய செய்தியின் நடுநிலைமையும் மக்களிடம் கிடைக்கும் வரவேற்பையும் அறிந்திருந்ததால் தானே பேட்டி எடுக்குமாறு அவரே நேரடியாக வந்து வாய்ப்பு கேட்டிருப்பார். சில மாதங்களுக்கு முன்பு எழுந்த மித்ரா விவகாரம் பற்றி நாடு அறியும். அது பிரதமர் துறையிலிருந்து ஒற்றுமை அமைச்சுக்கு மாற்றப்பட்டதில் பெரும் விவாதம் கிளப்பியது. பல அரசியல்வாதிகளும் இந்திய சமூக தலைவர்களும் சர்ச்சைகளை ஏற்படுத்தினர். நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டுள்ளது. ஒற்றுமைத்துறை அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர் சரஸ்வதியும் கூட பல கருத்துக்களை கூறியிருந்தனர். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய சமூகம் தொடர்புடைய ஒரு விவகாரத்தை பற்றிய செய்தியை மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு எல்லா ஊடகங்களுக்கும் உள்ளது. அதனையே வணக்க மலேசியாவும் செய்தது. அதனை அவதூறு என அவர் வகைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் முயற்சி என நாம் சொல்ல முடியாதா? துணை அமைச்சர் சரஸ்வதி இப்படி ஏதும் நோக்கம் கொண்டு வணக்க மலேசியாவை குறிவைத்து நடவடிக்கை மேற்கொண்டால் அதனை சந்திக்க வணக்க மலேசியாவும் தயார் என நிர்வாகம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறது. அதற்கான பதிலையும் வழக்கறிஞர் மூலம் அவரிடம் தெரிவித்திருக்கிறது.